இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கீங்க, அதை பற்றின வீடியோ தான் இது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் லெசன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லோரும் நிறைய பேர் வீடியோஸ் இருக்குது. பட் ஸோ உங்களோட மேஜர் ட்ராபேக்காக இருக்க அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வீடியோஸ் கம்மி தான். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டாக வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ அதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் போட வந்திருக்கோம். ஓகே, இப்போ நான் சொல்கிற சினாரியோவில் யார் இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்க நல்லா தான் சார் உட்கார்றேன், ஒரு 20-25 மினிட்ஸ் நான் செமையாக படிக்கிறேன் சார், அதுக்கப்புறம் சுத்தமாக நான் என்ன படித்தாலும் மண்டையில் ஏற மாட்டேது, அண்ட் நல்லாவே நான் படிச்சுட்டு போய் அடுத்த நாள் டெஸ்ட் வைக்கிறாங்க, கொஞ்சம் மறந்துடுது, அப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் அதே எடுத்து திருப்பி பார்க்குறேன், ஞாபகம் இருக்க மாட்டேது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில சினாரியோவில் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஸோ படிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு ஏதோ சிந்தனையில் இருப்பீங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் ஸ்டடீஸ் ஓரியன்டாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜூன் மந்த் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் தான் நமக்கு இருக்குது. இந்த 8 மந்த்ஸ்லேயே அடுத்த ஒரு மந்த் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம் நம்ம பார்த்துலாமா? ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன், ஒழுங்காக படிக்க முடியாதுக்கான மேஜர் ப்ராப்ளம் என்னெல்லாம் நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணல. ரெண்டாவது என்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேத்துக்கு வீட்டில் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, சில பேத்துக்கு இவங்க படித்தாதான் முதல் பட்டதாரியாக இருப்பாங்க, அதாவது இவங்க படித்து அவங்க வீட்டை நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட சிச்சுவேஷன்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நான் இந்த சிச்சுவேஷன்ஸ் வெளியே வரக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. சே எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் போகிறக்கான பிளானை மனசில் வச்சுக்கணும். ஸோ நம்ம போடணும், இதான் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். சரி, ஓகே. ஸோ சார் ஆக்சுவலி என்னென்னா எனக்கு இதெல்லாம் ஓகே சார், எனக்கு இப்போ என்னென்னா ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அண்ட் இது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு 180+ கட் ஆஃப் எடுக்கணும், எடுத்து எங்கள் வீட்டை நான் தான் பார்த்துக்க போகிறேன், நான் தான் முதல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், பட் எனக்கு இது யாருமே எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லை சார், எனக்கு சாயர் அகாடமிலேருந்து ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னாலும், உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வர சண்டே 13th அன்றைக்கி நம்ம என்ன ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களுக்கான எல்லா ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அதுக்கானது, அப்புறம் ஒவ்வொரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம படிக்கணும், அண்ட் ஒவ்வொரு கஷ்டமான லெசன்ஸ்க்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நல்லா பார்த்துருக்கணும், அண்ட் ப்ராப்ளம் எப்படி நீங்கள் மார்க் விடாமல் பண்ணணும். ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம அதில் சொல்லித்தர போகிறோம். அண்ட் இது நீங்கள் ஒன்ஸ் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு எங்கள் அகாடமிக் சப்போர்ட்ஸ் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் 1 இயர்க்கு என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸோட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் பண்ண தரப்போகிறோம். இது மாதிரி பல விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் நமக்கு இருக்க போது. ரெண்டாவது என்னென்னா, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாதீங்க. என்ன அப்படின்னா, இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் என்ன, நீ படிக்கிற ஹெல்ப் பண்ணுவான், ஒரு ஃப்ரெண்ட் என்ன, அவன் படிச்சுட்டு உன்னை படிக்கணும் பண்ணுவான். இப்போ செகண்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு, வாடா நமக்கு ஒரு மூவி போகலாம், இப்போ ஒரு நல்ல மூவி வந்திருக்கு, செம்ம ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்போ தான் படிக்க உட்காந்துருப்பீங்க, இல்லை படிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இல்லைடா நான் வரல, நான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுங்க, இல்லை நோன்னு சொல்லிடுங்க. இல்லை உங்களுக்கு நோ சொல்ல கஷ்டமாக இருக்குது, என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், நான் நோ சொல்கிற எப்படி கஷ்டம்னா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமாடா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. அது கொஞ்சம் ஈஸி. ஓகே, இது செகண்ட். மூணாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் ஒரு டேயோட பிளான் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் 5 o'clock எழுந்திரிக்கீங்க, இந்த 5 to 7 கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க மட்டும் தான் செய்யணும். ரிட்டன் ஒர்க் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. 5 to 7 முடிச்சிட்டிங்களா? சில ஸ்கூல் 7:30 ஓப்பன் ஆகுது, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இப்போ என்னன்னா 7 o'clock நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பாருங்க, குளிக்கிறீங்க, ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு 8:30 ஸ்கூல்ஸ் அட்டன் பண்ணிடுறீங்க, ஒரு 5-6 o'clock நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 6 to 8 o'clock திருப்பி நீங்கள் படிக்கணும். தென் சாப்பிட்டக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, தென் 8:30க்கு சாப்பிட்டு முடிக்கணும், 8:30 to 10:30 ரிட்டன் ஒர்க் இருந்தால் ரிட்டன் ஒர்க் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, லாஸ்ட் மினிட் ரிட்டன் ஒர்க் எழுதாதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரிட்டன் ஒர்க்கில் என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரிட்டன் ஒர்க் படிச்சு எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே டைமில் 2 பங்கா வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடணும். இது நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, உங்களுக்கு அன்வான்ட் பர்சன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கிளாஸில் இருப்பீங்க, ஸோ கிளாஸோட சினாரியோஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ரூம், எக்ஸாம் இதே கிளாஸ் ரூம் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கலாம். ஒருத்தன் நல்லா கிளாஸ் கவனிக்கிறப்பான், ஒருத்தன் அப்பப்போ கிளாஸ் கவனிப்பான், ஒருத்தன் கவனிக்காமலே இருப்பான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, நல்லா கிளாஸ் கவனிக்க பார்த்துல உட்காந்தீங்கன்னா நீங்கள் அவனை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி கண்டிப்பாக நீங்கள் கவனிப்பீங்க. இப்போ நல்லா கிளாஸே கவனிக்க என்ன பண்ணுவான், உங்க கூட பேச ட்ரை பண்ணுவான், அவனுக்கு போர் அடிக்கும், அவன் என்ன பண்ணுவான், பேசுவான். அப்போ நீங்கள் என்ன போடுறது, அந்த மாதிரி பையனோட சேரக்கூடாது. ஏன்னா அவனோட ஒட்டுமொத்த இது வந்து உங்கள் மேலே இன்ஃப்ளூன்ஸ் ஆகி நீங்கள் நல்லா படிக்காமல் கூட போகலாம். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு லெசன் படிக்கிறீங்க, ஒரு 5 மார்க் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைம்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கா, ஒரு 5 மினிட் இருக்கா, 5 மினிட்ஸ் முடிச்சிடணும். இல்லை நான் ஒரு ½ an hour இந்த 5 மார்க் நான் பார்க்க போகிறேன், செமையாக படித்து நான் வந்து ஃபிங்கர் டிப்பில் வைக்க போகிறேன். பட் என்னதான் 10 to 15 மினிட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஒன்றும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்கூல் மேம் இல்லை சார்ட்டை போய் கேட்டுக்கோங்க. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அதுதான் ரொம்ப டைம் இழுத்துரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஸ்கூல் ரிட்டன் ஒர்க் தராங்க
பண்ணுறாங்க அப்படின்னா சைடில் பாட்டு ஓடிட்டு இருக்கும், இல்லை அப்படின்னா சைடில் இன்ஸ்டாகிராம் சேட் பண்ணிட்டு இல்லை ரீல்ஸ் பார்த்துட்டு. எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யாரோ உங்கள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறான், நீ இந்த மாதிரி இந்த ரீல்ஸ் பாடுறா அப்படின்னு. இப்போ என்ன அதில் போனால் ஒரு 5 மினிட்ஸ் போயிடும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அந்த ஒர்க் பண்ணி பாருங்களேன். 25 மினிட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் 20 மினிட்ஸில் முடிச்சிடலாம். இது படிக்கிற ஒர்க்காக இருந்தாலும் சரி, எழுதுகிற ஒர்க்காக இருந்தாலும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, தென் நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னா 24 ஹவர்ஸும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. காலைல 5 மணிலேருந்து நான் ஒரு நடுவில் பிரேக் விட்டு சண்டே அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரிட்டன் ஒர்க் நிறையா கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எழுதுவீங்க. அப்படி எழுதுறதுனால என்ன ஆகும்னா உங்கள் பிரெயின் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிரும். இதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஐ மீன் இதனால் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் பெரிய மலை இருக்கா, இந்த மலையை நம்ம இப்போ சின்ன கல்லாக மாற்றணும், என்ன பண்ணோம் சின்ன பாட்டாக உடைக்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பெரிய டாஸ்க் இருக்குன்னா அதை குட்டி டாஸ்க்காக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் நான் இதை படிக்க போகிறேன், ஸோ இந்த லெசன்ஸ் நான் படிச்சிருவேன், இந்த லெசன்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 3-5 மார்க்ஸ் படிச்சுட்டு நான் பிரேக் எடுத்துப்பேன். பிரேக் எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு காஃபியாக டீ குடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு சூப்பரான பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே 25 மினிட்ஸில் நம்ம முடிக்கணும், ஸோ முடிச்சா நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்க போதும், உங்களுக்கு டோபமைன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டக்குன்னு 20 மினிட்ஸ் உங்களுக்கு முடிக்க வச்சுட்டு போய் டீ குடிச்சோடனே உங்களுக்கு டோபமைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா சின்ன டாஸ்க்காக பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 o'clock எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4:30 அலாரம் வைங்க. அப்போ தான் ஒரு ½ hour முன்னாடி எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு 5 o'clock எல்லாம் செட் பண்ணி படிக்க முடியும். ஓகே, இது செகண்ட் நீங்கள் பண்ணணும். அடுத்து மூணாவது என்னென்னா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ரொட்டீன் கொடுத்தேன், பட் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரொட்டீன், நான் இப்படி தான் படிக்க போகிறேன், நான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிடணும். அண்ட் நாலாவது என்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபுல் டே நீங்கள் வெறும் ஸ்டடீஸ் மட்டும் ஆக்கியபைடாக இருக்கப்போ என்னென்னா நம்ம பிரெயின் பொறுத்த வரைக்கும் ஒரே ரொட்டீன் பண்ணுறப்ப லைட்டாக அலுப்பாயிரும். ஸோ அந்த அலுப்பு தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ண டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 25 மினிட்ஸ் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஸோ அப்பா அம்மாட்ட அவங்க சைடில் என்ன நடந்துச்சு, ஸோ அவங்க வேலைக்கு போயிட்டு வரப்போ என்ன நடந்துச்சு எல்லாம் பேசுங்க, கொஞ்சம் ஜாலியாக இருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறப்ப இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஒரு பெரிய விஷயமே நமக்கு இருக்காது. அண்ட் மோர் ஓவர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமை ரொம்ப குறைச்சிருங்க. இந்த ஃபோன் பார்க்குறது தான் ஸ்க்ரீன் டைம்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை வந்து ரொம்ப நீங்கள் குறைச்சிருங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ், ஸோ ரிலாக்ஸாக இருக்கா ஒரு 20 மினிட்ஸ். அதுவும் மேக்ஸிமம் ரீல்ஸ் பார்க்க வேண்டாம், ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபுல் வீடியோஸ் அது மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஃபோனை போட்டு பார்த்து போடாதீங்க. என்ன சொல்ல வராங்கன்னு காதில் கேட்டுக்கோங்க, அப்படி அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இப்போ இருக்க இந்த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நாங்கள் போடுறோம். அண்ட் உங்களோட இந்த ஜேர்னியில் இந்த நிறைய மார்க்ஸ் எடுக்கிற ஜேர்னியில் எங்கள் சாயர் அகாடமி ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாமே எப்போ சாத்தியமாகும்னா இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஜஸ்ட் எங்களுக்கு அது மோட்டிவேட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பார்க்குறாங்க அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ அது நீங்கள் தான் பண்ணணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, அண்டர் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.